ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு JRTS. இந்த வீடியோவில் நம்ம ட்ரிக்ஸ் 8 அப்படின்ற ஒரு டேட்டா லாகரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா லாகரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -40லேருந்து 85 டிகிரி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு ரீயூசபிள் டேட்டா லாகர். இதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணி அகைன் அண்ட் அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான டேட்டா லாகர். இதோட சைஸே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 33 கிராம் தான். போர்ட்டபுளாக இருக்கும். இந்த டேட்டா லாகரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு QR ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதில் அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி டேட்டாவை டவுன்லோட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ளீனாக ஒரு வீடியோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகரேஷன், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா லாகரை நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதோட சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ நம்ம கம்பெனியோட வெப்சைட்டில் போனோன்னா நமக்கு கிளியராக கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட்வேர் செக்ஷனில் போயிட்டு லாக்டாக் அனலைசர் 3 அதை நம்ம என்ன பண்ணணும்னா டவுன்லோட்ஸ் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளை பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டத்தையும் சாஃப்ட்வேரையும் இன்டர்கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸிங் கிட் வேணும். ஸோ இந்த கிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டரோட இந்த டேட்டா லாகரை நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும்.